2.25 சென்ட் இடத்துல எல்லா வசதிகளையும் கொடுத்து வசதியான வீடு கட்ட முடியுமான்னு சந்தேகப்படுறீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணத்தையே மாற்றிக்குவீங்க. இன்றைக்கி நம்ம வந்து 2.25 சென்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் அரை கிரவுண்ட் இடத்துல கட்டியிருக்கிறாங்க. வீடு வந்து கீழே மேலே டியூப்ளெக்ஸ் மாடலில் இருக்குது. இதுக்குள்ளேயே 4 சென்ட் 5 சென்ட் இடத்துல கட்டுற வீடுகள் மாதிரி வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பேசிஸான ரூம்ஸோட ஒரு வசதியான 3 BHK வீடு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி வீட்டோட எக்ஸ்டி ஒர்க்ஸும் செம்மையாக இருக்குது, வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸும் செம்மையாக இருக்குது. இந்த வீட்டு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2050 ஸ்கொயர் ஃபீட்ல கீழே மேலன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்ஸுமே மாஸ்டர் பெட்ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா டெட் எண்ட் சைட். அதனால வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோட வந்து நம்ம அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. வீட்டுக்குள்ள ஒரு கார் நிறுத்திக்கலாம், வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு கார் நிறுத்திக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெக்ஸ்ட் ஒர்க்ஸோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து லைட்டிங் ஒர்க்கோட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்கில் தான் மேஜரான எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ட்ரன்ஸில் கார் என்ட்ரிக்கு தனியாக ஒரு கேட் கொடுத்து அங்கே ரேம்ப் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட் கொடுத்து அங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால்க்கும் பார்த்தீங்களா எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம விக்கெட் கேட் வழியாக உள்ள வந்தோம்னா முதல்ல நம்ம மெயின் டோர் பார்ப்போம். மெயின் டோரோட ரைட் சைடில் வந்து நமக்கு EB மீட்டருக்கான ஸ்பேஸ், பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 11க்கு 17ங்கிற அளவில் செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டைல்ஸ், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொறுத்து இங்கே நமக்கு 2 பெரிய வாட்டர் சம்ப் இருக்குங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக இருக்குது, சால்ட் வாட்டருக்கு தனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்க முடியும் பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இதே மாதிரி வீடு சுற்றியுமே நீங்கள் நடந்து வந்துக்கலாம். தாராளமாக செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. 4க்கு 5ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதே செட்பேக் ஸ்பேஸில் நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வைட்ரா தேக்கு மரத்தில் வந்து நல்லா பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோம்னா 16க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. மேட் ஃபினிஷிங்கில் 2க்கு 4ங்கிற அளவில் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து ஸ்பேசர் வந்து விட்டு அப்பாக்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. டார்க்கான அப்பாக்சி, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷன்லாம் டார்க்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் லைட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. சீலிங்க்கு உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டிசைன்ஸ்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பாட் லைட்டு ஸ்ட்ரிப் லைட்ஸோட பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே நமக்கு ஃப்ளோட்டிங் டைப்பில் மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. சாண்டில் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டோட ரைட் சைடில் டைனிங்கான ஸ்பேஸ் இருக்கு. 8க்கு 11ங்கிற அளவில் டைனிங், தனியாக 8க்கு 11ங்கிற அளவில் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் நமக்கு கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட், CNC கட் ஒர்க் டோர்லாம் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உட்டன் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக்லேயே இருக்குது. இது போக இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட பின்னாடி ஃபுல்லாக டைல் ஒர்க்லாம் பண்ணி மிரரு டபுள் ராட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட கிச்சன் 8க்கு 11ங்கிற அளவில் ஒரு மாடுலர் கிச்சனாக அமைஞ்சிருக்குங்க. வாலுக்கு ஃபுல்லாமே நம்ம பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. டைனிங் ஏரியாலையும் அந்த மாதிரி ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்லாம் வந்து நமக்கு குவாட்ஸ் மெட்டீரியலில் ஒயிட் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. சிங்க்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்தி, டேப்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே கொடுத்துருக்காங்க. அங்கேயே நமக்கு RO ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த கவுண்டருக்கு கீழே வந்து பிளாக் கலர் ஹேண்டில்ஸில் ப்ளூ கலர் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி நிறைய கேபினெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே ஃபினிஷிங்கில் வந்து இங்கே வால் யூனிட்டும் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. எல்லா பெட்ரூமுமே வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமோட டோரோட டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. பெட்ரூமோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கேயும் 2 இடத்துல ஜன்னல் கொடுத்து சீலிங் ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூமில் பண்ண ஃபால் சீலிங் ஒர்க் வந்து மற்ற பெட்ரூமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி வித்தியாசமாக ஃபால் சீலிங் ஒர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து 2 டோர் டைப்பில் பெருசாக வார்ட்ரோப் இருக்குங்க. 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் இருக்கலாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான 5 டோரை வந்து மாட்டியிருக்கிறாங்க. இது வந்து 5க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் அண்ட் செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டியும் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சுற்றி காட்டுறேன். லிவிங் ஏரியாலேயே கார்னரில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து கிரனைட்டில் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்து ஹேண்ட் ரைல்ஸ்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் பயன்படுத்தி அப்படியே நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா முதல்ல நம்ம ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆயிடுவோம். 11க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா வழியாக வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, வீட்டோட செகண்ட் தேர்ட் பெட்ரூம்லாம் போகிற மாதிரி பிளான் இருக்குது. கீழே நம்ம பார்த்த மாதிரியே தான் டெயில் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸும் கார்னர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி 3 இடத்துல ஜன்னல்களும் இருக்குது. இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூம். நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஜஸ்ட் அப்படியே மேலே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமை பார்க்கவே தேவை இருக்காது. சேம் டிட்டோவாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது.
சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். 3வது பெட்ரூமும் 11க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கேயும் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5க்கு 6 அளவில் கொடுத்துருக்குறாங்க. டெயில் ஒர்க் இங்கேயும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த கவர்டு பால்கனி பார்த்தலாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்பட்டால் ஒரு 4வது பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. 16க்கு 16 பெட்ரூமே எடுத்துக்கலாம். இந்த பால்கனியோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியான செக்குடு பேட்டர்னில் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்கான அந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. கவர்டு பால்கனியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனி. இந்த பால்கனிலேயே நமக்கு மாடி படிக்கட்டும் வந்து எம்எஸ்டியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷனில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. கோயம்புத்தூர் வடவழியில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குங்க. இந்த வீட்டோட விலை வந்து 1,05,00,000 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் வடவழியில் நல்ல ஒரு ஸ்பேஸான வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள்.